நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் வைகோ பிரச்சாரம் செய்ய இருந்த இடத்தில் மதிமுகவினர் தாக்குதல் நடத்தியதில் திமுக பிரமுகர் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் டாக்டர் சதன் திருமலைக்குமாரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் செய்து இருந்தார். இதற்காக சங்கரன் கோவில் தேரடி திடலில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த பரப்புரை கூட்டத்திற்காக இந்த சாலையில் செல்ல வேண்டிய அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. அப்போது தேரடி திடல் சாலை அருகே திமுக பிரமுகர் செந்தூரபாண்டியன் என்பவர் குடிபோதையில் இருந்ததாகவும் அவர் வைகோ குறித்து இழிவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மதிமுக தொண்டர்கள் செந்தூர்பாண்டியனை சரமாரியாக தாக்கி தர்ம அடி கொடுத்தனர். இதில் பலத்த காயமடைந்த செந்தூர்பாண்டியன் ரத்தம் சொட்ட சொட்ட மயக்க நிலையில் கிடந்தார். இதனையடுத்து அவரை போலீசார் பாதுகாப்பாக அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்தனர்.